வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேஷன் புக். நான் ஜெயா. இன்றைக்கி ஒரு சிம்பிளான பலாசோ பேண்ட் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்ற பார்க்கலாம். 2 மீட்டர் துணி எடுத்துக்கோங்க. அந்த துணியை இதை மாதிரி 4ஆக மடித்து போட்டுக்குங்க. மடிப்பு பகுதியிலேருந்து தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட் இடுப்போட சுற்றளவு, ஹிப்போட சுற்றளவு, உங்களோட பேண்ட்டோட பாட்டமோட சுற்றளவு. இங்கே என்னோடய மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன். இங்கே வந்துட்டு ஃபார்முலாவும் கொடுத்துருக்குறேன். ஃபர்ஸ்ட் நம்ம 2 இன்ச் விட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்குங்க. அந்த 2 இன்ச் வந்து எலாஸ்டிக் வச்சு தைக்கிறதுக்காக. இப்போ வந்து உங்கள் பேண்ட்டோட லென்த்து மெஷர் பண்ணிக்கிங்க. என்னோடய லென்த் வந்துட்டு 38 இன்ச்சு. 38 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அது கூட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நான் மார்க் பண்ணுறேன். இந்த 1 இன்ச் வந்து எதுக்குன்னா பேண்ட்டை மடித்து தைக்கிறதுக்காக. அடுத்தது நம்ம வெயிஸ்ட் லைன் மார்க் பண்ணிடலாம். இது பாருங்கள், மடிப்பு பகுதியிலேருந்து தான் நான் மார்க் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம வெயிஸ்ட் மார்க் பண்ணிடலாம். இதை எப்படி கால்குலேட் பண்ணால் உங்களோட ஹிப்போட சுற்றளவு +4 ஆட் பண்ணிக்கிங்க. அதை வந்துட்டு 4ஆல் வகுத்துக்கிடுங்க. என்னோடது வந்து ஹிப்போட சுற்றளவு 34, அது கூட +4 ஆட் பண்ணி அதை 4ஆல் வகுத்தேன். 9.5 வந்துச்சு. நான் 9.5 மார்க் பண்ணுறேன். அடுத்தது கிராச் மார்க் பண்ண போகிறேன், மேலிருந்து கீழே. இதோட ஃபார்முலா வந்து உங்களோட ஹிப்போட சுற்றளவு அது 3ஆல் டிவைட் பண்ணிக்கணும். என்னோட ஹிப்போட சுற்றளவு 34, அது 3ஆல் டிவைட் பண்ணால் 11.3 வந்துச்சு. நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கிறேன். அந்த பாயிண்ட்டுக்கு அந்த கார்னர்லேருந்து 2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கிங்க. அங்கேருந்து ஒரு கர்வ் வரைச்சிக்கிங்க. இதுதான் கிராச் கர்வ். நம்ம மார்க் பண்ணதுலேருந்து 1/2 இன்ச் சீம் அலோன்ஸ் விட்டு மார்க் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம பேண்ட்டோட பாட்டம் மார்க் பண்ணலாம். இது வந்து உங்கள் பாட்டமோட சுற்றளவு 2ஆல் வகுத்துக்குங்க. என்னோட பாட்டமோட சுற்றளவு 22, அதை நான் 2ஆல் வகுத்தேன். 11 மார்க் பண்ணுறேன். இப்போ நம்ம பாட்டம்லேருந்து மேலே இதை மாதிரி ஒரு லைன் போட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சு சீம் அலோன்ஸ் விட்டு மார்க் பண்ணிவிடுங்க. கீழே நம்ம 1 இன்ச்சு பாட்டமாக மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச்சு விட்டுருந்தோம். அங்கே ஒரு லைன் வரைஞ்சிக்கிங்க. இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக மார்க் பண்ணியாச்சு. 1/2 இன்ச்சு சீம் அலோன்ஸ் விட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணிடலாம். நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தைக்கலாம். இப்போ இது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிங்க. ராங் சைடில் இருக்கணும். 2 புறமும் ராங் சைடு வெளியில் தெரிகிற மாதிரி இது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதை மாதிரி ஓப்பன் பண்ணி அந்த கிராச் கர்வை ஒன்றா இது மாதிரி இணைங்க. இந்த ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிராச்சை ஸ்டிச் பண்ணிடலாம். இது மாதிரி பின் பண்ணிக்கிங்க. பின் பண்ணிவிட்டு 2 சைடுமே நம்ம ஃபஸ்ட்டு இந்த கிராச் கர்வை ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ 2 சைடும் நம்ம தைச்சாச்சு. பேண்ட்டோட பாட்டமும் மடித்து தைச்சிட்டேன். 1 இன்ச் சீம் அலோன்ஸ் விட்டால் நம்ம அந்த பேண்ட்டோட பாட்டமே மடித்து தைச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம சென்டரில் தைக்கணும். இதை மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிங்க. ராங் சைட்லேயே தான் இருக்குது பேண்ட்டு. இப்போ சென்டரையும் தைச்சிடுங்க. பாட்டம் வரைக்கும் சென்டரையும் வந்துட்டு இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி தைச்சிடலாம். அடுத்தது நம்ம பேண்ட்டோட பெல்ட்டுக்கு எலாஸ்டிக் வச்சு தைக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பேண்ட்டோட டாப்பில் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம். இப்போ அதை நம்ம மடித்து தைக்க போகிறோம். இதை மாதிரி மடித்து 2 இன்ச் விட்டு தைச்சிடலாம். இந்த 2 இன்ச்சில் நம்ம எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணி தைக்க போகிறோம். இப்போ நம்ம எலாஸ்டிக் மெஷர் பண்ணிடலாம். எலாஸ்டிக் வந்துட்டு உங்களோட இடுப்போட சுற்றளவு -3. என்னோட இடுப்போட சுற்றளவு 28, அது 3ஆல் மைனஸ் பண்ண 25 கிடச்சிது. 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு தைக்கிறதுக்காக 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு நான் கட் பண்ணியிருக்கிறேன்.
இப்போ நம்ம பேண்ட்டோட மேல் பகுதியை பெல்ட்டுக்காக மடித்து தைச்சாச்சு. அந்த 2 இன்ச் இடைவெளி விட்டு இப்போ அது வழியாக நம்ம எலாஸ்டிக்கை விட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். இது மாதிரி எலாஸ்டிக்கை பின் வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணாத மாதிரி இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துருங்க. இப்போ 2 எலாஸ்டிக்கோட எட்ஜஸ் இது மாதிரி வச்சு பின் பண்ணிவிட்டு நம்ம 6 ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ நான் எலாஸ்டிக்கை தைச்சிட்டு அந்த 2 இன்ச் இடைவெளியும் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பலாசோ பேண்ட்டு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.